ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு மட்டும் போடணுன்னு அவசியம் இல்லை. தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸு, காளான் பிரியாணின்னு எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கொஞ்சம் சோம்பு, இந்த வாசனை தரும், இது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, கல்பாசி, கொஞ்சம் லவங்கப்பூ, ஒரு 4 நட்சத்திரப்பூ, மிளகு மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். அதுக்கு முன்னாடி மிளகா மட்டும் கொஞ்சம், நம்ம வர மிளகா காரம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம். காரம் தூக்கலாக இருக்குன்னா ஓரளவுக்கு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகா அதிகமாக தான் இருக்கணும். அதை ஒரு ஓட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு அரையாக அடிச்சுக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ரொம்ப நைஸாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு 90% நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு பிரியாணி மசால் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் லக்கி ஷான்.